ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இப்போ நடந்து முடித்த தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் பார்க்கலாம். தமிழ் ரொம்பவும் ஈஸியாக இருந்திருக்கும் இன்றைக்கி. ஏன்னா நானே 10th ஸ்டூடெண்ட் தான். பாண்டிய மன்னனின் அரசவையில் கண்ணகி உடைத்த சிலும்பிலிருந்து வெளிப்பட்ட பரல் மாணிக்கம். தமிழுக்கு கதி என கூறப்படும் 2 நூல்கள் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். மெதி என்பதன் பொருள் எருமை. பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதியவர் பெரியார். பேச்சுக்கலையில் இடையிலே சுயமிக்க சொற்களையும் குணமிக்க கருத்துக்களையும் பிணைத்து பேசுவது தொடுத்தல் எனப்படும். இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என யாரை திகம்பர சாமியார் கூறினார் ராமலிங்கர். சென்னா போதர் என்ற பெயரால் போற்றப்படுபவர் திருவள்ளுவர். அரி என்னும் சொல்லின் பொருள் நெற்கதிர். கலித்தொகை துள்ளல் ஓசையை கொண்டது. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் அம்பேத்கர். படுக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். காவல் இராணுவம் போன்ற பணிகளுக்கு உலர்குழு தெருவும் எழுத்தும் தெருவும் உண்டு. சீத்தேர் கீழானவர் தெரு பகை தார் மாலை செத்தை குப்பை குளம். இலக்கண குறிப்பு தருக. பொலி தருமணி. இது வினைத்தொகை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை எழுதுக. பதித்தோடு தீ, கதித்தோடு தீ, நிதித்தடு தீ, மதியிலி தீ. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நந்தி கலங்கமும். தேவர் உலகத்தை ஆழ்வார் யார்? தாமரை மலர் போன்ற நந்திவடிமனின் திருவடிகளை பணிந்து திரை செலுத்தாதது. அவனை எதிர்த்து அறிவற்ற மன்னர் போரில் தம் உயிரை இழந்து தேவர் உலகத்தை ஆழ்வார் என நந்திவடிமனின் வீரம் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. பொருள் தருக. புயல்னா மேகம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது கமெண்ட் பண்ணுங்கள்.